ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான எல்லோருக்குமே பிடிச்ச உடம்புக்கு குளிர்ச்சியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மோர் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் முதல்ல துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு வேறு வேறு காய்கள் வச்சு பண்ணலாம். மெயினாக பூசணிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், சவுச்சவ், அப்புறம் பக்கோடா வச்சு செய்யலாம். இன்றைக்கி நாம் பூசணிக்காய் வச்சு பண்ண போகிறோம். பூசணிக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி ஊற்றி சுட வைங்க. அதில் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்கவும் பூசணிக்காய் துண்டுகளை அதில் போட்டு வேக வைங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் 1/2 கப், ஊற வச்ச பருப்பு, அரிசி, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 1 8, சீரகம் 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 1, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்து தண்ணியும் கொஞ்சம் வத்திடுச்சு. இதுல அரைச்ச விழுத ஊத்தி 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அப்பதான் பருப்பு நல்லா வெந்துடும். இதை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கட்டி தயிர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். மோர் ஆட் பண்ண பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழம்பு கொதிக்க விட்டால் உடனேயே திரித்திரியாக வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குழம்பு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றுங்க. ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. சரியா கொதிக்கிற நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்புக்கு பொட்டேட்டோ மசாலா பெஸ்ட் காம்பினேஷன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.